தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 85% தீ அணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், தீ முழுவதுமாக எப்பொழுது அணைக்கப்படும்னு சொல்லப்படுது விவரங்கள்? வணக்கம் அர்னேஷ். தூத்துக்குடியில் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 5 அலகுகள் மூலம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் அனல் மின் நிலையத்தில் குளிரூட்டும் பகுதி அருகே உள்ள கேபிள் கேலரி என்று அழைக்கப்படும் அனல் மின் நிலையத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கக்கூடிய வயர்கள் செல்லக்கூடிய பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ மளமளவென எரிந்து அனைத்து பகுதிகளுக்கும் வேகமாக பரவ தொடங்கியது. இந்த தீ விபத்தில் மின்சார வயர்கள் மற்றும் பிரேக் ஆயில்கள் ஆகியவை இருந்ததால் தீ தொடர்ந்து எரிந்து வந்தது. இந்த தீயை அணைக்கும் பணியில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சார்ந்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அனல் நிலைய பகுதி முழுவதும் கரும்புகையாக காணப்படுவதால் தீயை அணைக்கும் பணியில் சிரமம் ஏற்பட்டது. மேலும் கரும்புகையில் சிக்கி 2 தீயணைப்பு வீரர்களும் மயக்கமடைந்தனர். மூச்சு திணறல் ஏற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தீ விபத்து காரணமாக அனல் நிலையத்தில் 3 அலகுகளில் மின்சாரம் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 630 மெகாவாட் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நவீன கருவிகள் இல்லாத காரணத்தால் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. தீயை அணைக்க இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் என கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல் நிலைய தீ விபத்தை மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடி அனல் நிலையத்தில் சுமார் 17 மணி நேரமாக எரிந்து வரும் இந்த தீ புகை முகமூட்டம் காணப்படுவதால் உள்ளே சென்று தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை திணறி வந்தனர். குறிப்பாக தொழிற்சாலைகளில் ஏற்படும் தீ விபத்துகளை அணைக்க பயன்படும் நவீன கருவிகள் மற்றும் உடைகள் இல்லாத காரணத்தினால் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து நவீன கருவிகளை உள்ளடக்கிய வீரர்களுடன் வந்து தீயை அணைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக அனல் நிலையத்தில் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கேபிள் வயர்கள், பொருள்கள் ஆகியவை சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.